வணக்கம் மக்களே, இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கோம்னா வெள்ளிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சிறுமலைங்கிற கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு மலைப்பகுதி. அதனால் நம்ம திண்டுக்கல் வந்துட்டு செக் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் 30 கிலோமீட்டர் நமக்கு டிரைவ் இருக்குது. ஹில்ஸ் டிரைவ் தான், ஹேர்பின் பெண்ட் 30 கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பகல் நேரத்தில் மட்டும்தாங்க அலௌடு, நைட்டு அலௌடு இல்லைன்னாங்க. அது நான் மறந்துடாதீங்க. பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் காலை நேரத்தில் வந்தீங்கன்னா பஸ் இருக்கும். சிறுமலை வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே இதோட கோயிலோட ஆர்ச் இருக்கும். ஆனால் பைக்லேயே கார்லேயே வந்தீங்கன்னா கோயில் ஆர்ச் வரைக்குமே நம்ம வரலாம். சிறுமலை ரீச் பண்ண அப்புறம் அந்த ஆர்ச் வரைக்குமே நம்மளால் வர முடியும். அங்கேருந்து நம்ம கேட்டேன், காலனி அணிந்தே நீங்கள் மேலே போகலாம், அங்கே போய் கைட்டி போட்டுக்கலான்னாங்க. ஆனால் வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்து ஆன்மீக பூமிங்கிறதுனால நாங்கள் காலனி அணியாமல் இங்கேருந்தே நடந்து போனோம். பாதை நல்லா இருக்குங்க. போகிற வழியெல்லாம் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்மளால் போக முடியுது. கொஞ்சம் சில இடத்துல பாறைகள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படியும் தான் இருந்தது. படியும் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே வரைக்கும் நம்ம நடந்து போனோம். ஒரு மணி நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. மேலே போனோன்னா நம்ம கோயில்கிட்ட இந்த பெல் ஒன்று இருக்கும். அதை நம்ம பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குங்க. மேலே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் அங்கே தான் இருப்பார். நம்ம சாமி தரிசனம் பண்ணும்போது அவ்வளோ மன நிம்மதி இருக்குங்க. அங்கே நம்ம ஏறி போய் கிட்டத்தட்ட நம்ம உட்காந்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே அங்கே தாங்க இருப்பீங்க. உங்களுக்கு திரும்பி வரத்துக்கான மனசே வராதுங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மன நிம்மதியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேங்க் இருக்குது. இங்கே மட்டும்தான் அந்த தண்ணி இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணி பாட்டிலு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவதுனா எடுத்துகிட்டு வாங்க. மேலே எதுவும் பிளாஸ்டிக் எதுவும் போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிளாஸ்டிக்லாம் நீட்டாக கிளியர் பண்ணுங்கள். அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதை வழியாக போனீங்கன்னா மேலே ஒரு சிவனையும் நீங்கள் தரிசனம் பண்ணலான்னு சொன்னாங்க. அங்கே ஏற்கனவே தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. சரி, நாங்களும் மேலே ஏறி போனோம். ஆனால் இந்த பாதை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெறும் பாறை தான் இருக்குது. பாறையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏற்கனவே நம்ம நடந்து வந்திருப்போம். அதுக்கு சைடில் இந்த பாதை இருக்கும். இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பாறையாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பாறையே நம்மளோட பெருசாக இருக்கும். நம்ம ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க மலை மேலே வந்தோம். மலை மேலே இந்த ஈசனை நாங்கள் கும்பிடும்போது அவ்வளோ கஷ்டமும் மறந்து போச்சுங்க. நிம்மதியாக உணர்ந்தோங்க. அந்த இடம் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக பூமிங்கிறத உங்களுக்கு நல்லாவே உணர முடியுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இறங்கி நடந்து வந்தோம். அதே வழி தாங்க. அந்த கஷ்டப்பட்டு பாறையில் ஏறணும், அதே மாதிரியே இறங்கணும். அந்த பாருங்கள், கீழே நம்ம இறங்கி போகணும். அதே மாதிரி ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம இறங்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே நின்று இறங்கிட்டோம். பூஜை பொருட்கள்னால் கீழேருந்தே வாங்கிட்டு வாங்க. மேலே எதுவும் கிடையாது. நம்ம வரும்போதே எடுத்துகிட்டு வந்தால் தான் நல்லது. முக்கியமாக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.